வாடி ஐயோ, அவளை பார்க்காம எனக்கு கிறுக்கே பிடிக்குது. இப்ப நான் என்ன பண்ண? மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா மன்னிக்கிற அளவுக்கு தப்பா நான் பண்ணியிருக்கேன். எவ்வளவு கேடு கட்ட விஷயத்த பண்ணியிருக்கேன். இனி அவ மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? இதோட 3 நாள் ஆச்சு. இன்னைக்காச்சும் அவ ஆபீஸ்க்கு வருவான்னு பார்த்தேன். இன்னைக்கும் வரல. வந்தா என் மனசுல இருக்கத அவகிட்ட சொல்லி கொஞ்சமாச்சும் புரிய வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப அதுவும் முடியல. இன்னைக்கு அவ வந்துருவான்னு நம்பிக்கையோட ஆபீஸ்க்கு வந்த. இன்னைக்கு அவ வரல. என் மேல உள்ள கோபம் கண்டிப்பா அவளுக்கு குறையாது. என் மூச்சில அவ முழிக்க மாட்டா. என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல. எனக்கு அவ வேணும். அவ இல்லாத ஒரு லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அன்னைக்கு உடனே போய் நம்ம பேசியிருந்தா நம்ம மேல உள்ள கோபம் கொஞ்சமாச்சும் குறைஞ்சிருக்கும்ல. இல்ல, உடனே போய் பேசியிருந்தா கண்டிப்பா என் மேல உள்ள கோபத்துல அவ தப்பான முடிவு தான் எடுத்திருப்பா. நான் அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்த அவகிட்ட பேசிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவ இது வரைக்கும் ஆபீஸ்க்கு வரவே இல்லையே. வீட்டுல போய் எப்படி நான் அவகிட்ட பேசுவேன்? அங்க நீலா இருப்பா. அவ மூச்சில எப்படி முழிப்ப? அவ எவ்வளவு நம்பிக்கையோட அவ தங்கச்சி என்கிட்ட ஒப்படைச்சா. ஆனா அவளுக்கு நான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேனே. எப்படி உங்க மூச்சில நான் முழிப்பேன்? ஏய் ராஜா, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? வாழ்க்கையில நீ எப்படி இருந்த? எந்த பொண்ணையாச்சும் நிமிந்து பார்த்திருப்பியடா. ஆனா இவ்வளவு உசுறு குசுரா விரும்பினிய. என் ரூபி கிட்ட என் காதல நான் எப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். என் மனசுல இருக்கிற சொல்ற அந்த நிமிஷம் அவ எனக்கு முழுசா சொந்தமானவளா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி அவ எனக்கு சொந்தமாகணும்னு நான் நினைக்கல. அவ மனசுதான் எனக்கு வேணும்னு நினைச்சனே தவிர இப்படி கிடையாது. இப்படி எல்லாத்தையும் நான் சொதப்பி வச்சிருக்கேனே. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் மீண்டு வர போறேன்? எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போறேன்? சரி பண்ற தப்பையாட நீ பண்ணிருக்க. ஏன்டா இப்படி பண்ண? ச்சே, கேவலமா இருக்குடா உன்னை நினைச்சாலே. ஐயோ, நான் இப்ப அவளை பார்க்கணுமே. இதுக்கப்புறமே நான் அவளை பார்க்காம இருந்தேன்னா எனக்கு கிறுக்க பிடிச்சிடும். நான் அவளை பார்த்தே ஆகணும். சார், உள்ள வாங்க. என்ன சொல்லுங்க. சார் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபைல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது சார். லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் அதை என்னை ஞாபகப்படுத்த சொன்னீங்க சார். இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல, எனக்கு ஞாபகமே இல்லை. சரி, நீங்க ஃபைலை டேபிள்ல வச்சுட்டு போங்க. நான் செக் பண்ணிட்டு கொடுத்து விடுறேன். ஓகே சார். அப்புறம் சார், என்ன சொல்லுங்க. வேற எதுவும் மீட்டிங் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் என்ன, அதான் ஃபைல் வச்சுட்டீங்களா, கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சார் அது... ஐயோ என்ன சார் அது எது நிக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். அது இன்னைக்கு ரூபி மேடம் வந்தாங்க. ரூபி ரூபி ஆபீஸ்க்கு வந்தாளா? நான் அவளை பார்க்கலையே. ரூபி வந்தாளா? எப்போ? அவங்க காலையிலே வந்துட்டாங்க சார். காலையிலேவா? காலையிலே வந்திருந்தா ஆபீஸ்ல எங்கேயும் அவளை காணுமே. அப்படியே வேலை பார்க்கறதா இருந்தா என்னோட ரூம்ல தானே இருந்து வேலை பார்த்திருப்பா. ஆனா ரூம்ல இல்லையே. என்ன சொல்றீங்க? காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தாளா? வந்தா அவ ஆபீஸ்ல இல்லையே. எங்க போனா? சார் அவங்க காலையிலே வந்து உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க சார். போயிட்டாளா? என்ன அப்போ அவ வேலைக்கு வரலையா? அப்புறம் எதுக்கு வந்தா? என்ன லெட்டர் இது? சார் அவங்க வேலையை ரிசைன் பண்றதா லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். வேலையை ரிசைன் பண்ணிட்டாளா?
எவரை கிட்ட இப்படி பண்ணா? சரி, நீங்க அந்த லெட்டர் டேபிள்ல வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சார் நான் கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. அவங்க இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தாங்க, அதுக்குள்ளே வேலையை விட்டு நின்றுட்டாங்க. என்னாச்சு சார் அவங்களுக்கு? எதுவும் ப்ராப்ளமா? அது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட கேக்குறீங்க? அவங்களுக்கு வேலை பிடிக்கல, அதனால ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க அந்த லெட்டரை டேபிள்ல வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், நான் வச்சுட்டு போயிடுறேன். இப்ப யாரை கேட்டு வேலையை விட்டு நின்னா? நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன், மன்னிக்க முடியாத தப்பு தான் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு எதுவாக இருந்தாலும் அவன் என்கிட்ட நேரில் வந்து பேசியிருக்கணும். கோவம் இருக்கும், அதுக்காக என் அடி திட்டு உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ஆனா எப்படி நீ ஒரேடியா என்னை விட்டு போனேன்னு முடிவு பண்ண? இதுக்கப்புறமே நான் எப்படி உன்னை பிரிச்சிருப்பேன்? இந்த 3 நாளே உன்னை பார்க்காம எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீ நிரந்தரமா வேலையை விட்டு போயிட்டேன்னா நான் எப்படி உன்னை பார்க்காம இருப்பேன்? முடியாது. நீ இல்லாம என்னால இதுக்கப்புறம் வாழ முடியாது. உன்னை நேசிக்கும் போதே என் பார்வையில இருந்து 5 நிமிஷம் கூட உன்னை நான் நகர விடல. ஆனா இப்ப நீ எனக்கு முழுசா சொந்தமாயிட்ட. அது தப்புதான், விருப்பம் இல்லாம நடந்ததுதான். ஆனா நீ எனக்கு சொந்தமாயிட்டல. இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை விட்டு இருப்பேன்? முடியாது, முடியாது. ரூபி, நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. நீ எனக்கு சொந்தமாயிட்ட, எனக்கு சொந்தமானவா. இனிமேலும் உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. உனக்கு யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. விட மாட்டேன். நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியாது. என்னை விட்டு போக நான் விடவே மாட்டேன். இல்ல, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா இருந்தோம் என் ரூபி எனக்கு கிடைக்க மாட்டா. அவ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவா. இப்பவே அவகிட்ட போய் பேசுறேன், என் மனசுல இருக்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் அவ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. இப்பவே போறேன். கடவுளே, நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை? என்னால் என் மனசுக்கு பிடிச்சவ கூடயும் வாழ முடியலை, என் மானத்தையும் பாதுகாக்க முடியலை. எனக்கு இந்த பொறுப்பு தேவையா? எதுக்கு என்ன இப்படி சோதிக்கிற? உசுறு குசுரா ஒருத்தனை காதலிச்சேன், அவனை மனசாவே என் மனசுல சுமந்தேன், அவனுக்காக தான் வாழ்ந்தேன். ஆனால் அவன் ஒரே நிமிஷத்துல என்னை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராயிட்டான். என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட அவன் யோசிக்கல. நான் அவனை காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பு பண்ணலையே. அவன் என்னை விட்டு போன வழியே என் மனசுல இன்னும் ஆறல. அதுக்குள்ள இப்படி என் வாழ்க்கையில கரப்பட்டு வந்து இருக்கிறேனே. மனசுல பட்ட வழி அது காலப்போக்கில் சரியாயிடும். ஆனா என் வாழ்க்கையில விழுந்த இந்த கரை என் உடம்புல இருந்து உசுறு போற வரைக்கும் நீங்காத வடுவா இருக்குமே. என் குடும்பத்துக்கு நானே ஒரு அவமானத்தை தேடி கொண்டாந்து தந்துட்டேனே. நல்லது நினைச்சது ஒரு தப்பா? எதுக்கு எனக்கு இந்த தண்டனை? இது எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா என் அக்கா என் அம்மா எல்லாரும் துடிச்சு போயிடுவாங்களே. நான் இதை எப்படி வெளியில சொல்லுவேன்? இப்படி என் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேனே. இப்போ என்னால் வாழவும் முடியாது, என் வாழ்க்கையை முடிச்சுக்கவும் முடியாது. என் அக்காவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது. இந்த நேரத்தில் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிட்டேனா எங்க அக்காவோட வாழ்க்கை நாசமா போயிடும். அவ இத்தனை நாளும் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கிற நேரத்துல அவ வாழ்க்கையை நானே அழிச்ச மாதிரி ஆயிடும். அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நான் ஒரு பெரிய பாவியா வந்து இருக்கேன். என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. நீ எனக்கு ஒரு தோழியா இருந்தியே, ஆனா தோழிட்ட கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில இப்ப நான் தள்ளப்பட்டுட்டேனே. இது என் அம்மா காதுக்கு மட்டும் போனுச்சுன்னா என் அம்மா உசிரையே விட்டுருவாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இது எப்போதுமே என் வாழ்க்கையை விட்டு நீங்காது. எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த கடவுளே? வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதினு கொஞ்சமாச்சுக்கு இருக்கணும், ஆனா ஒண்ணுமே எனக்கு இல்லையே. யாருக்கு நான் நல்லது நினைச்சாலும் அவங்க திரும்ப எனக்கு கெட்டது தானே கொடுக்குறாங்க. எதுக்கு இப்படி? இன்னைக்குதான் என் வாழ்க்கை மாறும். இனிமேல் என் வாழ்க்கை மாறி என்ன ஆக போகுது? என் மானத்தையே இழந்துட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறி என்ன ஆக போகுது?
என்ன இவ காலையில ஆபீஸுக்கு போறேன்னு தானே கிளம்பி போனா, இப்போ வந்து என்ன அங்க உட்காந்துருக்கிறா? ஏய் ரூபி! ஐயோ அக்கா! அக்கா என்னக்கா? ஆமா, நீ காலையில ஆபீஸ் போறதா தானே சொல்லிட்டு போனேன், இப்போ என்னன்னா அங்க வந்து உட்காந்துருக்க? நீ ஆபீஸ் போலையா? அது நான் போயிட்டு வந்துட்டேன்க்கா. போயிட்டு வந்துட்டியா? என்ன நீ சொல்ற? யாருக்கெல்லாம் 2 நாள் லீவு, இன்னைக்கு காலையில தான் ஆபீஸ்க்கு போறேன்னு போனேன், அதுக்குள்ள வந்துட்டேன். இப்போ கேட்டா போயிட்டு வந்துட்டேன்னு சொல்ற, என்னடி ஆச்சு? அது இப்போதைக்கு ஆஃபீஸில் எனக்குன்னு எந்த ஒர்க்கும் இல்லைக்கா, எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன். அதனால தான் ஏன் சும்மா அங்கேயே இருக்கணும்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்க்கா. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா? என்னடி சொல்கிற? நீ தானே அன்றைக்கி சொன்ன ஏதோ புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், அது என்கிட்ட தான் வந்திருக்கு, அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்கும், காலையில் போனேன்னா ஈவினிங் வரையே ரொம்ப லேட் ஆகும், சில டைமில் நைட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னன்னா வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். ஐயோ, இப்போ எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னால் எதுக்குன்னு காரணம் கேட்பா, நான் என்ன சொல்ல முடியும்? ஏய் என்ன ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா, அங்கே தான் ராஜா சார் இருக்கார்ல, அவர் பார்த்துக்கிடுவாரு. ஏன்னா என் பக்கம் உள்ள வேலையெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், இனிமேல் அவர் பார்க்க வேண்டிய வேலை தான் பாக்கி. நான் வரும்போதே ராஜா சாரை பார்த்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நான் சும்மா அங்கேயே இருக்கணுமேனு தான் வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா. ராஜா சாரும் இங்கே எதுக்கு சும்மா இருந்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போன்னு சொன்னார், அதான்க்கா நான் வந்துட்டேன். இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இவ சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் 2 நாளாக ஆள் சரியில்லை, ஒரு மாதிரியாக தான் இருக்கிறா. எதுவும் பிரச்சனை இருக்குமோ? மறுபடியும் அந்த செல்லமுத்து ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ? இல்லை இல்லை, அப்படி இருக்காது. அதான் ராஜா மாமா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கமே, அதுவா இருக்காது. அப்புறம் வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை முத்த என்னமோ மனசில் நினச்சி வருத்தப்படுதாளா? ஐயோ, வாயை விட்டு கேட்கவும் முடியல. நமக்கு தெரியுங்கிறதே அவளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம கேட்டு அக்கா இத்தனை நாளாக மனசில் வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்துட்டாளேன்னு வருத்தப்பட்டுட்டா என்ன பண்ணுறது? என்ன பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாளே. ரூபி! என்னக்கா சொல்லு. நான் கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? எதனால் நீ கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரியாகவே இருக்க? ஐயோ, அக்காவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சா? சொல்ல முடியும் விஷயமா இருந்தால் தான் நான் சொல்லிடுவேனே. இந்த விஷயத்த சொன்னால் உன்னால் தாங்கிக்க முடியாதுக்கா, நான் எப்படி சொல்லுவேன் அதை? ரூபி சொல்லுடி, எதுவும் உனக்கு பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்டி. நீ எதையும் மனசில் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதடி. உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சொல்லு. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க உன்னை கடத்த முயற்சி பண்ணாங்களே, அவங்க மறுபடி ஏதாச்சும் உன்னை பார்த்து எதுவும் சொன்னாங்களாடி? என்னடி? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஐயோ அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் சொன்னேனே, அந்த ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய வேலை பார்த்தேனா, அதனால தான் 2 நாளாக டயர்டாக இருந்தேன். இன்றைக்கி எல்லாத்தையும் முடித்து ஆஃபீஸில் கொடுத்துட்டேன். நான் ஃப்ரீயாக இருந்தேனா, அதான் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்தேன்க்கா. மற்றபடி எதுவும் இல்லை, நான் நல்லா தான்க்கா இருக்கேன். நீ இப்போ முன்ன மாதிரியே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கா, இல்லைன்னா எதையாச்சும் நினச்சிக்கிட்டே இருக்கா. நீ வீட்டில் இருந்தாலே எப்போதும் சத்தமாக இருக்கும், அம்மா உன்னை எப்போதும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ அம்மா கிட்ட ஒம்பளத்திக்கிட்டு இருப்ப, இல்லைன்னா என்கிட்ட ஏதாச்சும் தொணத்தொடன்னு பேசிக்கிட்டு இருப்ப, அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்ப. இப்போ என்னன்னா ஒரே இடத்துல அடைஞ்சே கிடக்குற, அதாண்டி எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு சரியா? உன் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அக்கா கிட்ட மறைக்காத எதையும். என்ன மன்னிச்சிருக்கா, இப்படி நம்ம குடும்பத்தோட மானத்தை நான் வாங்கிட்டு வந்து நிற்கிறேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்து நிற்கிறேன். இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? என்ன மன்னிச்சிட, நீ சந்தோஷமா இருக்கணுக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு நான் ஒரு தடங்கல் ஆயிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நான் வேலைக்கெல்லாம் போகிறேன்ல, அதான் முன்ன மாதிரி யார்கிட்டையும் வாயாட முடியல, நேரம் கிடைக்க மாட்டேங்குதுல. அதான் மாமா வேற ரொம்ப நாளாக வராமல் இருந்தாங்களா, நீ வேற மாமா நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த, அதை வேற ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அதுக்காக தான் இப்படி இருக்கேன். இப்போ எல்லாம் சரியாயிடும்க்கா, நான் சரி பண்ணிடுவேன். இனி நான் பழையபடியே இருக்க முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணுறியா? என்னடி சொல்கிற? என்ன முயற்சி பண்ணுற?
இல்லைக்கா, பழையபடியே எப்போதும் நம்ம வீடு இருக்குல்ல, சத்தமாக அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு துரு துருன்னு வருவேனே, அந்த மாதிரியே இனிமேல் இருப்பேங்க்கான்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. அக்கா, இந்த பாரு ரூபி, நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். இது உன்னோட வாழ்க்கை. இதை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு. உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யு. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணிடாத. உனக்கு நான் துணையா இருக்கேன். இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது போகுது, அதெல்லாம் நீ மனசில் ஏற்றிக்காத. அதை நானும் அம்மாவும் பார்த்துக்குறோம். நீ எங்களுக்கு குழந்தை தான். இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே நீ எங்களுக்கு குழந்தை தான். நீ குழந்தையாவே இருடி. அதான் எனக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கும். புரியுதா? உனக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். யாரும் இல்லைன்னு நீ மனசில் போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. இந்த அக்கா இருக்கேன், சரியா? ஏய் ரூபி, எதுக்கு அழுவுற? அழுவாதடி. என்னாச்சு? ஏன் அழுவுற? உன்னோட இந்த பாசத்துக்கு இணையா எதுவுமே இல்லை. உன் பாசத்துக்கு நான் தகுதியானவளும் இல்லைக்கா. நீ என்ன எப்பவும் குழந்தையா தானக்கா பார்க்குற. நான் எப்போதும் உனக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குறேன், சந்தோஷத்தை நான் கொடுத்ததே இல்லையாக்கா. ஆனால் நான் என்ன பண்ணாலும் நீ என் பக்கம் தானக்கா நிற்கிற. என்ன தானே நீ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற. இப்போ கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் குழந்தையாவே இருன்னு எல்லா பரத்தையும் உன் தலையில் தானக்கா போட்டுக்கிற. உண்மையிலே உன் பாசத்துக்கு நான் தகுதி இல்லாதவக்கா. ஏ லூசு, இதுக்காடி அழுவுற? இந்த பாருடி, நீ என்னோட பாசக்கார தங்கச்சி, என் உசுறு. இந்த ஜென்மத்தில் என்னமோ நீ எனக்கு தங்கச்சியாக பிறந்துட்ட. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு குழந்தையா தாண்டி வேணும். இதை விட நல்லா பார்த்துக்கிருவேன் இந்த அக்கா, சரியா? அழுவாதடி. நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்டி. அதுதான் இந்த அக்காவுக்கு பிடிக்கும். இந்த அக்காவுக்கு ஒன்றுனா நீ எப்படி துடிச்சு போயிடுற. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒன்றுனா நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன்? என் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ளே எப்போதுமே கலகலப்பாக சந்தோஷமாக ஓடி ஆடி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இந்த அக்காவுக்கு வேணும். நீ அதை மட்டும் இந்த அக்காவுக்கு கொடுத்தா போதும். இந்த வீட்டில் நடக்கிறத எதையுமே உன் மனசில் நினச்சிக்காத. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன எப்போதும் போல இருடி செல்லம். எனக்கு அதுதான் என் தங்கச்சிக்கிட்ட ரொம்ப பிடிச்சது. எப்போதுமே நம்ம இதே மாதிரி ஒன்றாவே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா, எப்போதும் குறும்புத்தனமாக விளையாண்டுக்கிட்டு இப்படியே தான் இருக்கணும். புரியுதா? சரிக்கா, நான் எப்போதுமே உனக்கு செல்ல தங்கச்சியாக தான் இந்த வீட்டில் இருப்பேன். நீ என்னோட செல்ல அக்கா. அதை ஏண்டி அழுதுகிட்டே சொல்ற? சிரிச்சுக்கிட்டே சொல்லு. போதுமாக்கா? இப்பெல்லாம் என் தங்கச்சி அழகா இருக்கா. அழுவாதடி. உன் மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை, ரொம்ப அசிங்கமா இருக்க பார்க்கவே. போக்கா. சும்மா சொன்னேன்டி. எப்போதும் இதே மாதிரி கலகலப்பா இருக்கணும், சரியா? சரிக்கா, என் அக்கா என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சரிடி, நீ ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு தானே வந்த. போ, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா. அக்கா, அப்புறம் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். என்ன ரூபி, சொல்லு. இது உனக்கு இப்போ கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால் நானும் வீட்டிலே இருக்கிறேனே. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறவே வேணா நான் வேலைக்கு போய்க்கிட்டுமா? கல்யாணம் முடிகிற வரைக்குமா? அது வரைக்கும் எப்படி லீவு கொடுப்பாங்க? ஏதோ வேலைலாம் இருக்குன்னு சொன்னியே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிருவேன்க்கா. அது வீட்டிலேருந்து கொஞ்ச நேரம் பார்த்தா கூட போதும், நான் பார்த்துக்கிருவேன். நான் லீவ் எடுக்கிறேனே. கல்யாண வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறவே நான் போய்க்கிறேன்க்கா. நம்ம வீட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு, எல்லாத்துலேயும் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மாவும் நீனும் தானே தனியாக இருந்து எல்லா வேலையும் பார்ப்பீங்க. நானும் கூட இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அதனால் நானும் இருக்கேன்க்கா. சரிடி, வேலைலாம் ஒன்றும் நீ பார்க்க வேண்டாம். ஏன்னா எங்களுக்கே இங்கே வேலை நிறைய இல்லை. எல்லாத்தையும் மாமாவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் வேலை அதிகமாக இருக்காது. பரவாயில்ல, நீ லீவ் போட்டுக்க. ஆனால் ஆஃபீஸில் எதுக்கும் ஒருக்கா விசாரிச்சுக்க. அப்புறம் லீவு போட்டுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதனால் உனக்கு 2 தடவை யோசித்து முடிவு பண்ணிக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் லீவ் போடலான்னு சொல்லிட்டல, அது போதும்க்கா. சரிடி, மறுபடியும் கேட்குறேன், எதுவும் உனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையே? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் தான் ஏதோ போட்டு குழப்பிக்கிறேன் போல.
அதான் இவ கூட ராஜா மாமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன பெருசா பிரச்சனை வந்துட போகுது. கல்யாணத்துக்கு கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம ராஜா மாமாட்ட பேசிக்கலாம். சரிடி, நீ போய் ரெஸ்ட் எடு, எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீ போயிட்டு வா. அப்பாடா, எப்படியோ இப்போ சமாளிச்சாச்சு. அக்காவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதையும் காட்டிக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்ம முடிவை பார்த்துக்கலாம். என்ன மன்னிச்சிருக்கா. இப்போ உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமா கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை இனிமேல் என்ன இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சே. நீ சந்தோஷமா இரு, எனக்கு அது ஒன்று போதும். என்ன வீட்டுல யாரையும் காணோம்? ரூபி எங்க இருப்பா? வீட்டுல நிலா அவங்க அம்மா எல்லாரும் இருந்தாங்கன்னா இப்ப எப்படி சொல்லி கூப்பிட? நிலாவை நிலா வேண்டாம். ரூபி, ரூபி. யாரு? அம்மா. அட ராஜா தம்பி. தம்பி பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னப்பா தம்பி, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? வாமா, வந்து உட்காரு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ரூபி. ரூபி உள்ள இருக்கா தம்பி? ரூபிய பக்கம் வந்த? அது ஆஃபீஸ் வேலையாதம்மா வந்தேன். 2 நாளா ரூபி ஆஃபீஸ்க்கு வரல. ஒரு முக்கியமான ஃபைலு, அது அவளுக்கு தான் தெரியும். அதான் கேட்டுட்டு போலான்னு. ஓ அப்படியா? உள்ளதாம்மா இருக்கா. அவளுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு தான் ஆஃபீஸ்க்கு வராமல் இருந்தா. இன்னைக்கு காலையில் கூட ஆஃபீஸுக்கு போகிறேன்னு கிளம்புனா. அப்புறம் போயிட்டு உடனே வந்துட்டா. கேட்டேன், வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன், சும்மா தான் இருந்தேன், அதான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா. அங்கே வச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. பாவம் தம்பி, நீ இவ்வளோ தூரம் உனக்கு அலைச்சலாக போச்சு. இவகிட்ட ஒரு வேலை கொடுத்தா இப்படித்தான், ஒழுங்காக பொறுப்பாக பார்க்கவே மாட்டா. வீட்லேயும் இப்படி தான் இருக்கான்னு பார்த்தா ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருக்கா. உள்ளதாம்மா இருக்கா, கூப்பிடவா? இவங்களுக்கு முன்னாடி எப்படி நான் பேச முடியும்? இவங்க என்கிட்ட சகஜமா பேசுறத பார்த்தா கண்டிப்பா ரூபி வீட்டுல யார்ட்டையும் எதுவும் சொல்லல போல. ஆனாலும் நான் ஏதாச்சும் பேச போய் என் மேல ஒரு கோவத்துல கத்திட்டா அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா அசிங்கமா போயிடுமே. என்ன பண்ண? என்ன தம்பி அமைதியா இருக்கியே, கூப்பிடவா ரூபிய? அம்மா, நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா எனக்கு ஒரு கப்பு காஃபி தர முடியுமா? ஐயா தம்பி, இதுல தப்பா நினைச்சுக்க என்ன இருக்கு? நீ வீட்டுக்கு வர நேரம்லாம் நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன், நீ தான் வேலை இருக்குன்ட்டு போயிடுவ. நீங்க முதல்ல வாயை திறந்து கேட்டிருக்க. நான் போட்டு தர மாட்டேனா? காஃபி தானே, இதோ நான் போட்டு தரேன். உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையே? ஐயா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காஃபி போட்டு கேட்குதே, வீட்டில் பால் இல்லையே, போய் வாங்க போகணுமே. நிலாவும் இல்லை, ரூபி தலைவலிக்குன்னு படுத்திருந்தா. நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். பாவம் வாயை திறந்து கேட்டுச்சு. தம்பி, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரூபிட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் இப்போ இந்த பக்கத்தில் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இருக்குமா கடைக்கு? ஒன்றும் இல்லை தம்பி, நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் இப்போ வந்துடுவேன். அம்மா, நீங்க எனக்காக எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். விடுங்க, பரவாயில்ல. நானா அடுத்த விடுதலைனா வந்து குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏ தம்பி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முதல்ல வாயை திறந்து கேட்டிருக்க. நான் ஒரு கப்பு காஃபியில் என்ன குறைஞ்சிட போகிறேன்? இல்லை, நான் இப்போ வந்துடுவேன். நீங்கள் உட்காரு, நான் பக்கத்தில் தான் கடை இருக்கு, நான் போயிட்டு உடனே ஓடியாந்துடுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லைன்னா பரவாயில்ல. நான் பொறுமையா இருந்து காஃபி குடிச்சிட்டே போறேன். சரிங்க தம்பி, உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். அம்மா, நீங்க நிதானமாவே வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரிங்க தம்பி, நீங்க உட்காந்து ரூபிட்ட பேசிடுங்க, நான் இப்போ வந்துடுறேன். இன்னைக்கு ரூபிட்ட பேச முடியாதுன்னு நினைச்சேன். நல்ல நேரத்துக்கு வெளியில கிளம்பிட்டாங்க. இவங்க கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். அதுக்குள்ள அவகிட்ட பேசிடுவோம். ரூபி, 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 அது நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாரு. உங்களுக்கு எனக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க தயவு செய்து போயிடுங்க. இல்ல, நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் பேசாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஐயோ, நான் இருக்க நிலைமை தெரியாம சொன்னா கேளுங்க.
நான் உங்களை எதுவும் பேச வேண்டாம்னு பார்க்குறேன். உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை நீங்கள் கெடுத்துட்டு போயிடாதீங்க. போங்க ப்ளீஸ், இங்கேருந்து போயிருங்க. முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும். நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாரு, உன்னதான் என்ன பாருன்னு சொன்னேன். இந்த பாருங்க, வீட்டில் எங்கள் அம்மா அக்கா எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. நீங்கள் இப்படி கத்தி எல்லாருக்கிட்டையும் காட்டி கொடுத்துறாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டாங்க. போங்க போங்கன்னு சொன்னேன். ரூபி, நான் சொல்றத கேளுடி. அன்னைக்கு நடந்தது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ இப்ப எடுத்த முடிவு தப்பு. நீ ஏன் வேலையை விட்டு ரிசைன் பண்றதா லெட்டர் கொடுத்துட்டு போன? எதுக்காக நீ வேலையை விட்டு நிக்கணும்? உனக்கு ஏன் மேல தானே கோபம்? அதை என்கிட்ட காட்டு. எதுக்காக வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்ன? இனிமேல நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் எப்படி வேலைக்கு வருவேன்? இந்த பாருங்க, உங்க கம்பெனில வேலை பார்க்க முடியுமா என்ன? எனக்கு நிறைய கம்பெனி இருக்கு. அங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனில நான் வேலை பார்த்துக்கிறேன். இனிமேல் உங்க மூச்சில கூட நான் முழிக்க மாட்டேன். நான் அதுக்காக தானே நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு நீங்க வீடு தேடி வந்தீங்க? உங்க மூச்சில முழிக்கிறதே பாவம். போதும், நான் பட்ட பாடு. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. எதுக்கு? ஏன் எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எதுக்காக இப்படி பண்ணீங்க? ரூபி, எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட அருகதை இல்லை. ஏன்னா நான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன். அன்னைக்கு உண்மையிலே என்ன அறியாம தானே அந்த தப்பு நடந்துச்சு. நீ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு, தப்பு பண்ணவே நான் தானே. ஆனா அதுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. நீ இப்படி இருக்குது எனக்கு கஷ்டமா இருக்குடி. தண்டனையா? உங்களுக்கா? உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போய் என் வாழ்க்கையில நடந்ததுலாம் நடக்கலன்னு ஆயிடுமா? இல்ல நான் பட்ட அசிங்கத்துல இருந்து என்னால மீண்டு வர முடியுமா? ஈஸியா எனக்கு தண்டனை கொடுன்னு சொல்றீங்க. இப்ப நான் அனுபவிக்கிற தண்டனை போதாதா? என் குடும்பத்தை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இப்படி ஒரு நிலைமையில ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு அசிங்கம். எங்க அம்மா எங்க அக்காவுக்கும் தெரிஞ்சா துடிச்சு போயிருவாங்க. எல்லாம் என்னோட தப்பு தான். உங்களை சொல்லி என்ன பண்றது? நான் முதல்ல வந்திருக்க கூடாது. வந்தனா உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்க கூடாது. நாளைக்கு எவ்வளவோ சொன்னேன், வேண்டாம் வேண்டாம், இது தப்பு, விட்டுருங்கன்னு. ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கிற நிலைமையில இருந்தீங்களா? சொல்லுங்க. நான் எவ்வளவோ போராடினே. கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இப்ப நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேனே, இப்போ எமலப்பட்ட கரை சரியாயிடுமா? சொல்லுங்க. தண்டனை கொடுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தண்டனை கொடுத்தாலே எல்லாம் சரியாயிடும் நினைச்சுக்கிட்டீங்களா? எதுக்கு இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க எவ்வளவு நல்லவருன்னு என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அத்தனையும் ஒரே நிமிஷத்துல தகடுபடி ஆக்கிட்டீங்களே. நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட தப்பான ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? இல்ல தப்பாதான் பார்த்திருப்பேனா? ஆனா நீங்க என்ன பார்த்தது எல்லாமே தப்பான எண்ணத்துல தான் பார்த்திருக்கீங்க. தப்பாதான் யோசிச்சிருக்கீங்க. அதனாலதான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்கு. அது உங்களை அறியாம ஒண்ணு நடக்கல, உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. இனி நான் அடுத்தவங்க மூச்சில எப்படி முழிப்பேன்? இதுல இவர் ஈஸியா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்காரு. இத பாருங்க, இதுக்கப்புறம் என் மூச்சில முழிச்சிங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெளியில போங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. போங்க. என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு இப்படி வந்து என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்க, வெளியே போங்க. ரூபி, எனக்கு உன்னோட நிலைமை புரியுதுடி. ஆனா நான் உண்மைக்குமே வேணும்னு எதுவும் பண்ணல. தப்புதான் நான் பண்ணது, மன்னிக்க முடியாத தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனா தப்பான பார்வை ஒரு நாளும் நான் பார்த்ததே இல்லடி. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நான் நிதானமா இருந்திருக்கலாம். நீ சொன்னது எனக்கு காதுல வாங்காது என்னோட தப்பு தாண்டி. என்ன அதுக்காக தண்டிச்சிருடி. ஆனா இப்படி மனசுல வந்து பேசாத ரூபி, என்னால தாங்கிக்க முடியாது. என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்க, உனக்கு எந்த அவமானத்தையும் நான் வரவிட மாட்டேன். இந்த பாரு, நீ என் கூடயே வந்துடுடி. நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் உனக்கு துணையா இருக்கேன்டி. நீ என் கூடயே வந்துடுடி. எப்படி உங்களால இப்பெல்லாம் பேச முடியுது? நீங்க பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணிட்டு நான் எதை தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்க அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு எப்படி என்கிட்ட இப்படி வாய் குசாம கேட்க தோணுது? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க ஆம்பளை இல்ல, ஆம்பளை என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். பண்ணிட்டு அதை சரி பண்றதுக்கு ஒரு மன்னிப்போ, உனக்காக நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடும், அப்படித்தானே? இல்ல நாங்க தான் ஒண்ணு இல்லாதவங்களை ஏமாத்திட்டு நீங்க வச்சிருக்க பணத்தை வச்சு சரி பண்ணிடலான்னு என்னமோ நினைச்சீங்களா?
ஏன் என்ன நீ இப்படி பேசுற? நீ என் கூட இத்தனை நாளா இருக்கிய, நான் யாருக்கிட்டையாச்சும் தகுதி தராதரம் பார்த்து பேசி பழகுனதை நீ பார்த்திருக்கியாடி? நான் பண்ணது தப்புதாடி. அதுக்காக இப்படி வார்த்தைகளால என்ன சாகடிக்காத. போதும் யாருக்கல்ல, நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நீ இப்படி வார்த்தையாலையும் என்னை காயப்படுத்தாதடி. நான் பண்ணது தப்புதான் இல்லைங்கள. நான் இப்ப கூட உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னது நான் ஆம்பளைங்கிற திமிரனாலையும் இல்ல பணக்காசு வச்சிருக்கேங்கிறதுனாலயும் இல்லடி. எனக்கு உன்னை பிடிக்கும்டி. உண்மையிலே எனக்கு உன்னை பிடிக்கும். நான் உன்னை நேசிச்சிருக்கேன். என் உசுருக்கு உசுரா உன்னை நேசிச்சிருக்கேன்டி. அதை மனசுல வச்சுக்கிட்டு தாண்டி நான் உன்கிட்ட சொன்னேன். நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு. மற்றபடி எந்த தப்பான எண்ணத்துலயும் நான் உன்கிட்ட சொல்லலடி. என்ன மன்னிச்சிருடி. பேசுடி. இப்படி வார்த்தைகளால என்ன காயப்படுத்தாதடி. என்னால தாங்கிக்க முடியாது. நேசிச்சீங்களா? என் மனசுல ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுமா நீங்க நேசிச்சீங்க? நான் ஒருத்தர் விரும்புறேன்னு தெரிஞ்சும் நீங்க என் கூட அப்படி பழகிட்டு இருந்திருக்கீங்களா? இது சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் இப்ப சொல்றேன், அன்னைக்கு நடந்தது தெரியாம நடந்த ஒரு விஷயம் இல்ல, தெரிஞ்சேதான் நடந்திருக்கு. நீங்க என் மேல வச்சிருந்த அந்த தப்பான எண்ணத்தினாலதான் அன்னைக்கு நான் உங்களுக்கு இறையா இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்லடி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு நீ எதுவா இருந்தாலும் பேசு. அதுக்குள்ள நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் அந்த அளவுக்கு மோசமானவன்லாம் இல்லடி. இந்த பாருடி, அன்னைக்கு தப்பு நடந்தப்பவே உன்கிட்ட வந்து பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீ கோபத்துல இருந்த, ஏதாச்சும் தப்பான முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு தான். நீ கோபம் குறைஞ்சு ஆபீஸ்க்கு வரும்போது எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட. இதுக்கப்புறமும் பேசாம இருந்தா அது வேற எதுவும் பிரச்சனையில முடிஞ்சிடும் தாண்டி நான் உன்னை பார்க்க வந்தேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லடி. ஆமா, தப்பான முடிவு தான் எடுத்திருப்பேன். அன்னைக்கு நான் தப்பான முடிவு தான் எடுக்கணும்னு நினைச்சேன். எருமை, என்னடி? ஆமா, நான் தப்பான முடிவு தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் குடும்பம் என்னால கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருக்கேன். இப்பதான் எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எங்க குடும்பத்துக்காக அவ நிறைய கஷ்டப்பட்டுட்டா. அவ சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் இழந்துட்டா. இப்ப அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க போகுது. இந்த நேரத்துல என் முடிவை நான் தேடிக்கிட்டேனா அதனால எங்க அக்கா வாழ்க்கை பாதிக்கும். அவ நிம்மதி இல்லாம போயிடுவா. அதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். என்னால எங்க அக்காவை கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா அவ எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்துருக்கா. என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவ அனுபவிச்சிருக்கா. இனிமேல் என்னால எங்க அக்கா கஷ்டப்படக்கூடாது. அவ சந்தோஷமா இருக்கணும். இந்த பாருங்க, என் அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதும் என் வாழ்க்கையை நான் முடிச்சுப்பேன். என்ன நானே அழிச்சுப்பேன். ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன் வாழ்க்கைய முடிச்சுப்பியா? இத பாரு, நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பொறுமையா பேசினேன்னா என் மேல தப்பு இருந்துச்சுங்கிறதுக்காகத்தான். புரியுதா? நீ என்னலாமா என்ன பேசுன? நான் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டேன். உனக்கு இப்போ ஒண்ணு சொன்ன பத்தியா? உன்னை நீயே அழிச்சுப்பேன்னு. எப்படி அழிப்ப? ஆ? நீ என்னோட சொத்து, எனக்கு உரிமைப்பட்டவா. என் சொத்தை நீ எப்படி அழிக்க முடியும்? ஆ? இந்த பாருங்க, நீங்க இப்படி கத்தி பேசினா எல்லாம் சரியாயிடுமா? நான் என் முடிவை தேடிப்பேன். விடுங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. இந்த பாருங்க, நான் கத்தி கீழே இறக்கி விடுங்க. இதப்பா, நான் உன்கிட்ட பேசதான் உன்னை தூக்குனேன். புரியுதா? வேற எதுக்காகவும் இல்ல. ஏதாச்சும் கத்தி தேவையில்லாத வேலை பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் என் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன். அமைதியா நிக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார், இந்த தகுதி தராதரம் பார்த்து பழகிற ஆளு நான் கிடையாது. சுட்டு போட்டாலும் எனக்கு அந்த குணமும் வராது. அப்ப என்ன சொன்ன? ஆசைக்கு இறையாயிட்ட. இந்த ராஜாவோட மனசுல முதல்ல வந்தவளும் நீதான். இந்த ராஜா முதல்ல தொட்டவளும் நீதான். கடைசி வரைக்கும் இந்த ராஜாவோட மனசுல சுமக்க போறவளும் நீதான். புரியுதா? ஆமா, நான் உன்னை நேசிச்சேன். நான் நேசிக்கும் போது உன் மனசுல ஒருத்தர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரியும் போது எனக்கு உன் மனசு சரியான கோபம், ஆத்திரம் வந்துச்சு. நான் வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லடி. அதுக்குள்ள உன் மனசுல இன்னொருத்தனுக்கு எதுக்கு இடத்த கொடுத்தேன்னு எனக்கு உன் மேல கோபம் வந்துச்சு. நீ எப்போ ஒருத்தனை
மனசுல நினைக்கிறேன்னு தெரிஞ்சுச்சோ அப்பவே என்னோட காதலை எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, அவகிட்ட சொல்லலைனாலும் அவ கூட சேர்ந்து வாழலைனாலும் அது என்னோடய வாழ்ந்துட்டு போகட்டும்னு நான் நினைச்சேன். ஆனா அது வரைக்கும் உன்னை ஒரு தப்பான பார்வை கூட நான் பார்த்தது கிடையாதுடி. உன் மனசுல ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சோம் நான் தள்ளி தண்டி நின்னேன். உன் கிட்ட கூட நெருங்கல. ஆனா எப்போ அவன் வேற ஒருத்திக்கு சொந்தமாயிட்டான்னு தெரிஞ்சுச்சோ அப்பதான் என் காதலை நான் வெளிக்காட்ட ஆரம்பிச்சேன். அப்ப கூட உன்கிட்ட தப்பா எதுவும் பேசலையே. தப்பா ஏதாச்சும் நடந்தா இல்ல தப்பாதான் உன்னை பார்த்தேனா? என் காதல உன்கிட்ட என்ன அழகா சொல்லணும்னு நினைச்சு தெரியுமாடி. ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு தப்புதான். நான் இல்ல இல்லையே, நான் தப்புதான் பண்ணேன். வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்ற எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு சொல்றேன். இந்த தப்புல உனக்கு பங்கு இல்லையா? சொல்லுடி, இந்த தப்புல எனக்கு மட்டும் தான் பங்கு இருக்கா? உனக்கு பங்கு இல்ல? அது என்ன வார்த்தை வர மாட்டேங்குது? இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசுனல, இப்ப பேசு. நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன்னா நான் தப்பு பண்ணிருக்கேங்கிறதுனாலதான் அமைதியா போனேன். நீ பேசுனதெல்லாம் கேட்டேன். ஆனா நீ உன்னை நீயே அழிச்சுக்கிறேன்னு சொல்ற. நீ எனக்கு சொந்தமானவா? நீ உன்னை நீயே அழிச்சுப்பேன்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா? ஆ சொல்லுடி. அன்னைக்கு தப்பு நடந்ததுல அந்த தப்புக்கு நான் மட்டும்தான் காரணமா? ஆ நான் உன்னை கட்டாயப்படுத்தினா உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டேனா? ஆனா அது ஒரு எல்லை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உன் சம்மதம் இல்லாம தான் நடந்துச்சா? ஆ சொல்லுடி. நான் உன்கிட்ட இதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன்டி. எல்லா தப்பையும் நானே ஏத்துக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா பாவி என்ன சொல்ல வச்சுட்டேடி. சொல்லு, உன் விருப்பம் இல்லாம தான் இப்படி நடந்துச்சா? ஆ அது இல்ல அப்போ வார்த்தை வரல. வராது. இந்த பாருடி, அன்னைக்கு நமக்குள்ள நடந்தது உனக்கு என்னமோ விருப்பம் இல்லாம ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல நடந்ததாவே இருந்தாலும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது புனிதமான ஒரு உறவு. அந்த புனிதமான உறவை நான் ஏத்துக்கிட்டேன். நீனும் சீக்கிரமா ஏத்துக்க. எனக்கு விருப்பம் தான். நான் உண்மையிலே உன்னை வேற ஒருத்தின்னு நினைச்சு தொடல. என் மனைவியா முழுசா என் மனசுல நினைச்சிட்டு தான் உன்னை தொட்டேன். அப்படி உன்கிட்ட நான் நடந்துகிட்டேன். இப்பவும் நான் சொல்றேன், எப்போ உன்னை நான் மனசுல சுமந்தனோ அப்பவே நீ எனக்கு மனைவி ஆயிட்ட. இப்போ எனக்கு நீ முழுசா சொந்தமாயிட்ட. உன்னை நீயே அழிச்சுக்கணும்னு நினைச்ச. அதுக்கப்புறவு இந்த ராஜாவோட சுயரூபத்தை பார்ப்ப. நீ எனக்கு சொந்தமானவா. என் அனுமதி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? நீ இவ்வளவு நேரம் பேசுனத நான் பொறுமையா கேட்டேன். இதுக்கப்புறவு இப்படி என் முன்னாடி வச்சு பேசாத. பேசுன அப்புறம் மறுபடியும் என்ன மிரட்டுறீங்களா? இந்த பாருங்க, இந்த மிரட்டுறதுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீங்க சொன்னா நான் ஏத்துக்கணுமா? முடியாது. ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதா? இப்ப நீ என்னோட சொத்து, என்னோட மனைவி, எனக்கு முழுசா சொந்தமாயிட்ட. இனிமேலு உன்னை என்னை விட்டு பிரிய விடவே மாட்டேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்போம். என்னை விட்டு போகணும்னு ஏதாச்சும் தப்பான முடிவை எடுத்த அதுக்கப்புறம் இந்த ராஜாவோட பணத்தை நீ பாத்துருவ. பாரு, நான் உன்கிட்ட என் காதல எப்படி இல்லாம சொல்லணும்னு நினைச்சேன். என் காதல சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க சம்மதத்தோட உன்னை கல்யாணம் பண்ணி உன்னைக்கு எனக்கு முழுசா சொந்தமாக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை எனக்கு சொந்தமாக்கிட்டுதான் என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு இருந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ஒண்ணுதானே. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் எனக்கு பிடிக்கணும். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நீ என் கூட இருக்கும் போதே எனக்கு தெரியும். புரியுதா? பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம உன் வாழ்க்கையை நாசம் பண்ணாத. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க பாரு. அதுக்காக நீ உடனே என் கூட சேர்ந்து வாழணும்னு நான் சொல்லல. நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் மனசுல இருக்க காயம்லாம் ஆறுனதுக்கு அப்புறவு பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா இந்த ராஜாவோட மனைவியா வாழ வழிய பாரு. என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி சொன்னா நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவேனா? இத பாருங்க, அன்னைக்கு என் மேல தான் தப்பு இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். எனக்கு நீங்க வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் இப்படி தனியாவே இருந்துட்டு போறேன். என்னை விட்டுருங்க. தனியா இருந்துக்கலாம். அப்போ அன்னைக்கு நமக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்காம இருந்திருந்தா நீ தனியா இருந்துக்கலாம். ஆனா இப்போ நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டு நீ என்னோட மனைவி ஆயிட்டல. இனிமேலு நீ எனக்கு மனைவியா தான் வாழ்ந்தாகணும். தனிமையால இருக்கக்கூடாது. உனக்கு இந்த புருஷன் துணையா இருக்கேன், நான் இருக்கேன். அப்புறம் ஏன் நீ தனியா வாழணும்? சொல்லு. நான் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன். பொறுமையா யோசி. அது வரைக்கும் நான் உனக்கு எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். அப்புறம் இப்பவும் நான் சொல்றேன், மறுபடியும் என்கிட்ட வந்து எனக்கு உங்களை பிடிக்கல, உன் கூட வாழ மாட்டேன், நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்லாத. எனக்கு நீ அப்படி சொல்லும் போது
கோபமா வருது. நான் ஆம்பளைங்கிற திமிரை காட்டுறேன் அப்படின்னு நீ அப்பல சொன்ன. ஆம்பளைங்கிற திமிரை ஆம்பளைங்க கிட்ட எப்படி காட்டணும்னு எனக்கு தெரியும். அதே நேரத்துல என் பொண்டாட்டி கிட்ட எப்படி காட்டணும்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட மறுபடியும் அதை காட்ட வச்சிடாத. இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்னு நினைச்சுக்கீங்க, பிடிக்கலன்னு சொல்ற வாயில அப்புறம் கொடுத்துருவேன். ம். வாயை திறக்கக்கூடாது. ஆ, வேலையை விட்டு நிக்கிறேன்னு யாரை கேட்டு நீ முடிவு பண்ண? நான் யாரை கேட்கணும்? எனக்கு பிடிக்கல, நான் வேலையை விட்டு நின்னுட்டேன். இனிமேலும் உங்க ஆபீஸ்ல நான் வேலைக்கு வர மாட்டேன். தப்பு அப்படிலாம் உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் வேலைக்கு வர்றதும் வராம இருக்கிறதும் அது என்னோட உரிமை, என் தனிப்பட்ட உரிமை. அதுலலாம் நீங்க ஒன்றும் தலையிட முடியாது. படிச்சவன் எல்லா விஷயத்திலயுமே புத்திசாலியா இருக்க மாட்டான்னு நிரூபிச்சிட பத்தியா? இப்போ ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திய, அன்னைக்கு உன்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்து அதுல சைன் பண்ணுன்னு சொன்னேனே, அதை படிச்சு பார்த்து தானே சைன் பண்ண? அது இல்ல, நான் எதுவும் பார்க்கலையே. என்ன சொல்ற? அப்போ உனக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? என் மேல உள்ள நம்பிக்கையில நீ ஓபன் பண்ணி எதையுமே படிக்கவே இல்ல? இல்லையே, நான் எதுவும் படிக்கலையே. ஏன், அதுல என்ன எழுதி இருந்துச்சு? அதுவும் இல்ல செல்லம், இந்த கான்ட்ராக்ட் முடியற வரைக்கும் உன்னால இந்த வேலையை விட்டு போகவே முடியாது. அப்படியே நீ போறதா இருந்தா கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் நீ நஷ்டீடு கட்டிட்டு தான் போக முடியும். 1 கோடி ரூபாய் நஷ்டம் கட்டணுமா? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல செல்லம், உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. என் மனசுல இருக்க காதல எப்படி இருந்தாலும் ஒரு ஆர்வ குளர்ல உன்கிட்ட சொல்லிடுவேன். அந்த நேரம் நீ என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இப்போ ஒரு முடிவு பண்ணிய வேலையை விட்டு போறது. இதே மாதிரி அப்ப நீ முடிவு பண்ணிடுவேன்னு பயந்துகிட்டு தான் இந்த கான்ட்ராக்டையே உன்கிட்ட கொண்டுட்டு வந்தேன். ஆமா செல்லம், எவ்வளவோ பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து செய்யற எனக்கு இது சாதாரண ஜுஜிபி வேலை. இந்த கான்ட்ராக்ட் என்னால பண்ண முடியாதா என்ன? இருந்தாலும் இது மூலியமா உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல, அதுவும் உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆர்வ கோளாறு. அதனாலதான் இந்த கான்ட்ராக்டை சாக்கா வச்சுக்கிட்டு நீ என்னை விட்டு போகவே கூடாதுன்னு நினைச்சு இந்த கான்ட்ராக்டை உன்னை எடுக்க சொன்னேன். அதான் நானும் இந்த கான்ட்ராக்டை பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா நானா எடுக்க சொன்னா நீ எடுக்க மாட்டேன், என்னால முடியாதுன்னு சொன்னா நீ எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் அப்படி ஒரு பிளான் போட்டேன். அதே மாதிரியே இந்த கான்ட்ராக்டை நீ எடுத்த. நீ என் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எனக்கு சாதகமா ரெடி பண்ணேன். ஏன்னா உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆர்வக்குள்ளரா இருக்கேன். நான் என் காதல சொல்றேன்னு ஏதாச்சும் எசகபஸ்கா பண்ணிட்டா அப்புறம் நீ இப்போ ஒரு முடிவு எடுத்திய, இதே மாதிரி முடிவு பண்ணிட்டு என்னை விட்டு போயிடுவ. அதுக்காக தான் இந்த பிளானே. நீ இப்போ நினைக்கலாம், இப்போ கூட உன் பணத்து மேல என்கிட்ட காட்டுறேன்னு. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் உன்கிட்ட சொன்னா நீ அதை புரிஞ்சுக்க மாட்ட. நீ தப்பா தான் என்ன புரிஞ்சுப்ப. அதனால நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். அதுக்காக நான் நல்ல வழியை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, கெட்ட வழியை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும். நான் உன்னைய குசுரா விரும்புறேன். உண்மையா தாண்டி, உன்னை குசுரா நான் விரும்புறேன். எப்பத்துல இருந்து விரும்புறேன் தெரியுமா? உன்னை முதல்ல பார்த்தனே, அப்பத்துல இருந்து இல்ல, அதுக்கப்புறம் நீ வீராவை காப்பாத்துறதுக்காக வந்தல்ல அந்த பாட்டிக்கு, அப்பந்தாண்டி எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவனுக்காக அப்படி ஒரு இடத்துல வந்து நின்னு அவனை நினைச்சு கவலைப்பட்ட பாரு, அப்பதாண்டி எனக்கு உன் மேல காதலே வந்துச்சு. அவன் மேல நீ காட்டுற அந்த அன்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் அது வேணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அது காதலா வேணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சேன். என்கிட்ட இந்த மாதிரி யாருமே பாசம் காட்டினதே கிடையாது. என் அம்மா என் கூட இருந்து எனக்கு இந்த மாதிரி பாசத்தை கொடுத்ததே இல்லை. ஆனா எங்க அப்பா என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு ஆண் மேல வச்சிருக்க அந்த பாசமும் அன்பும் ஒரு ஆணால கொடுக்க முடியாது. அது ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம், ஆசை, அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தவம் இருக்கணும். எனக்கு அது வேணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சேன். எனக்கு உன்னோட இந்த அழகோ அப்புறம் நீ அப்பல சொன்னீங்க ஆசை, அதெல்லாம் இல்ல. எனக்கு அதெல்லாம் உன்கிட்ட வேணாண்டி. உன்னோட அந்த காதல், அந்த அன்பு தாண்டி எனக்கு வேணும். வேற எதுவும் வேண்டாம். அன்னைக்கு நமக்குள்ள நடந்துச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 பேரையும் அறியாம தானே நடந்துச்சு. யாரோட வெறுப்போடையும் அங்க எதுவும் நடக்கலையே. அறியாம அதோட ஒருத்தருக்குள் மேல ஒருத்தர் வச்சிருந்த ஒரு இனம் புரியாத ஒரு அன்பனே வச்சுக்கிறான். எனக்கு இருந்துச்சு, ஆனா உனக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் மேல ஒரு அன்பு இருந்துச்சு, அதனாலதான் அப்படி நடந்தது. ஆனா இப்போ எனக்கு தேவை உன்னோட மனசு, உன்னோட காதல், உன்னோட அன்பு. நீ வீரா கிட்ட எப்படி பேசி சிரிச்சு சந்தோஷமா அவனை பாத்துக்கிற அந்த அன்பு எனக்கு வேணும். ஆனா காதலா வேணும். நீ அதை எனக்கு கொடுக்கணும், கொடுப்ப. நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா பல வருஷம் காத்துக்கிட்டு இருப்பேன் நினைக்காத. அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. கொஞ்ச நாளைக்கு ஏன்னா உன் மனசுல உள்ள அந்த பழைய வலிகள்லாம் ஆடுற வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறவு நீ என்னை தேடி வரணும். வரல, நான் தேட வர வைப்பேன். புரியுதா? இந்த பாருங்க,
நீங்க இப்படிலாம் பேச போய் எனக்கு உங்க மேல காதல்லாம் வராது. எனக்கு இனிமேல் யாரு மேலேயும் காதல் வராது. வேண்டாம், நான் காதலிச்சுட்டு பட்ட பாடலாம் போதும். இதுக்கப்புறம் என் மனசுல யாரையும் என்னால சுமக்க முடியாது. இந்த பாருங்க, நீங்க உங்க மனசை மாத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. என்ன தயவு செய்து தொல்லை பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க. இவ்வளவு நேரம் பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ மறுபடியும் அதையே தானே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறவே நீ இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லவே கூடாது. அதுக்கு நான் எப்போதுமே எந்த விஷயத்தையும் சொல்லிட்டு செய்ய மாட்டேன். செஞ்சதுக்கு அப்புறவே நீ என்ன புரிஞ்சுப்ப. என்ன? இந்த பாருங்க, வேண்டாம், விட்டுருங்க. நீங்க இப்படி ஏதாச்சும் பண்ணீங்க, நான் கத்தி எல்லாரும் கூப்பிடுவேன். விடுங்க. கூப்பிடு, கத்தி கூப்பிடு, எல்லாருக்கும் தெரியட்டும். என்னைக்கா இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே, அது இன்னைக்கே தெரிஞ்சுட்டு போட்டோம். கூப்பிடு. அது இந்த பாருங்க, இதெல்லாம் தப்பு. யாருக்கில்ல, இந்த தப்புக்கு தான் நான் வேலையை விட்டு வந்தேன். நீங்க மறுபடியும் இதை பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏதாச்சும் ஏட கூடமா பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். இப்பவும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். மறுபடியும் என்கிட்ட வந்து உன்னை பிடிக்கல, நான் உன்னை விரும்ப மாட்டேன், எனக்கு நீங்க வேண்டான்னு ஏதாச்சும் சொன்ன, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. உங்க மிரட்டலுக்காகலாம் நான் உங்களை காதலிக்க முடியாது. என் மனசுல யாரையும் நினைக்க மாட்டேன். எனக்கு யார் வேண்டாம். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு நீங்க வேண்டாம். நான் இவ்வளவு சொல்றேன். பாரு, இதுக்கப்புறம் உன்னை என்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைச்ச, தொலைச்சிருவன் பத்துக்க, புரியுதா? நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து நிக்கிற பழைய ரூபியா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஏதாச்சும் இட உடமா வேலை பார்க்கணும்னு நினைச்ச, தொலைச்சு கட்டிடுவேன். போயிட்டு வரட்டுமா என் பொண்டாட்டி? உனக்காக இந்த புருஷன் நாளைக்கு ஆபீஸ்ல 7 மணிக்கு காத்துக்கிட்டு இருக்கான். மறக்காம வந்துரு. ஐயோ நீலா. அட ராஜா மாமா, மாமா எப்போ வந்தீங்க? அது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஆனா அம்மா யாரும் வீட்ல இருந்த மாதிரியே இல்லையே. இல்ல, இவ்வளவு நேரம் அத்தை இங்கதான் இருந்தாங்க. ஏதோ முக்கியமான வேலைன்னு பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படியா மாமா? மாமா, நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். அப்பா ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? அப்பா நாளைக்கு தான் வருவாங்க. என்ன நிலா, என்ன விஷயமா பார்க்கணும்? அதுவா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட தான் சொல்லணும். அப்பா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை என்னைய ரூபியை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டாளா? என்ன பண்றது? என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. நிலா, பரவாயில்ல, என்கிட்ட சொல்ல, இதுல என்ன இருக்கு? சொல்ல மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படியா? சரி, நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு. என்னவா இருக்கும்? சரிங்க மாமா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல நிலா, ஒரு ஆபீஸ்ல முக்கியமான ஃபைலு. அந்த ஃபைலு ரூபிக்கு தான் தெரியும். அதான் அவகிட்ட கேட்கலான்னு வந்தேன். அதான் அவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தால மாமா, அப்ப கேட்டுக்கலாமே. ஏன் மாமா மறந்துட்டீங்களா? ஆமா வந்தா. அவ வரும்போது நான் ஆபீஸ்ல இல்ல, நான் வர்றதுக்கு முன்னாடியே அவ வந்துட்டு போயிட்டா. அதான் நாங்க வந்து ஃபைலை பத்தி கேட்கலான்னு வந்தேன். நான் கேட்டுட்டேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அப்பா நாளைக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு வா. சரி மாமா. என்ன நடக்குங்க? ரூபி என்கிட்ட இன்னைக்கு ராஜா மாமாவை ஆபீஸ்ல வச்சு பார்த்தேன், வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொன்னா, இப்போ என்னன்னா மாமா நான் வர்றதுக்கு முன்னாடியே ரூபி வந்துட்டு போயிட்டான்னு சொல்றாரு. என்ன நடக்குது? ஆமா, இப்போ மாமா வரும்போது பாட்டு பாடிட்டு தானே வந்தாரு.
அவர் பண்ண மாதிரி தானே எனக்கு கேட்டுச்சு. என்ன நடக்குங்க?